வணக்கம் நண்பர்களே. ரெட்மி தரப்புலேருந்து லேட்டஸ்ட்டாக இந்தியாவில் ரெட்மி 9 Prime அப்படின்ற மொபைலை நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி குளோபல் லெவலில் ரெட்மி 9 அப்படின்னு லான்ச் பண்ணப்பட்ட மொபைலை தான் ரெட்மி 9 Prime அப்படின்ற நேமோட இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட்மி 9 Prime மொபைலோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இந்த மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்தடையும். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு பார்க்குறப்போ இந்த மொபைலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடியில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை ஹோல்ட் பண்ணுறப்போ கிரிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எதுவும் பிக்கப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக டெக்ஸ்டர்டு ஃபினிஷோடு இந்த மொபைலை கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டிஸ்பிளேல கார்னிங் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன வெர்ஷன் கார்னிங் கொரில்லா கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ரெட்மி தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணல. இந்த மொபைலோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ பேக் சைடில் 4 கேமராஸ், எல்இடி லைட் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஸ்பீக்கர் கிரில், டைப் சி சார்ஜிங் போர்ட், மைக் மற்றும் 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீஸ் மற்றும் பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. மொபைலோட லெஃப்ட் சைடில் சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. இது ஒரு டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட்ன்றதால 2 4G சிம் ப்ளஸ் 512 GB வரைக்குமான எக்ஸ்டர்னல் மெமரி கார்டை போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். மொபைலோட டாப்பில் பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் மற்றும் ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச் சைஸ் கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 395 நிட்ஸ் அளவுக்கு இருக்குது. இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்க ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க மற்ற ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது ஒரு பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்குறப்போ MediaTekோட Helio G80 அப்படின்ற ப்ராசஸரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் 12 nm பில்ட் பண்ண ஆக்டோகோர் ப்ராசஸர் 2.0 GHz கிளாக் ஸ்பீடில் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த G80 ப்ராசஸரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ராசஸரை ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கூட கம்பேர் பண்ணுறப்போ ஸ்னாப்ட்ராகன் 670 ப்ராசஸர் அளவுக்கு இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்போ Android 10 பேஸ் பண்ணி MIUI 11 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க மற்ற மொபைலெல்லாம் விட இந்த மொபைலில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் சார்ஜிங்னு பார்க்குறப்போ 5020 mAh கொண்ட பேட்டரி இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைலோட பேட்டரி லைஃப்னு பார்க்குறப்போ ஹெவி யூசேஜ் பண்ணாலுமே கூட ஒரு நாள் வரைக்கும் பேட்டரி தாங்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமராஸ்னு பார்க்குறப்போ ரியரில் 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. அது கூட 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 5 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா மற்றும் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரை கொடுத்துருக்காங்க. மொபைலோட ஃப்ரண்ட் கேமரான்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஓவரால் கேமரா அவுட்புட்னு பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆவரேஜான கேமரா அவுட்புட்டை இந்த மொபைலில் எதிர்பார்க்கலாம். அடுத்து கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மொபைலை க்ரீன், ப்ளூ, மேட் பிளாக் மற்றும் சன்ரைஸ் ஃப்ளேர் அப்படின்னு 4 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ரேம் மற்றும் மெமரி வேரியண்ட்னு பார்க்குறப்போ இந்த மொபைலில் 4 GB ரேம் மற்றும் 64 GB இன்டெல் மெமரி கொண்ட ஒரு வேரியண்ட்லேயும் 4 GB ரேம் 128 GB இன்டெல் மெமரி கொண்ட ஒரு வேரியண்ட்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க ரேம் டைப்னு பார்க்குறப்போ LPDDR4X டைப் ஆஃப் ரேமை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரைஸிங்னு பார்க்குறப்போ 4 GB ரேம் 64 GB இன்டெல் மெமரி கொண்ட வேரியண்ட் 9999 ரூபாய்க்கும், 4 GB ரேம் 128 GB இன்டெல் மெமரி கொண்ட வேரியண்ட் 11,999 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட ஃபஸ்ட்டு சேல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி அமேசானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மொபைலில் ஓவராலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுறப்போ ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, MediaTekோட Helio G80 அப்படின்ற ப்ராசஸர், 5000 mAh கொண்ட பேட்டரி, இதெல்லாம் இந்த மொபைலில் கொடுத்துருக்க நல்ல ஃபீச்சர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலில் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மொபைலோட கேமரா செட்டப்பை பார்த்தோன்னா ரியரில் 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இவங்க போன வருஷம் லான்ச் பண்ண Redmi 8 மொபைலில் 12 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதோட அப்கிரேட்னு பார்க்குறப்போ இதில் வெறும் 13 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் 4 கேமராஸ் கொடுத்ததுக்கு பதிலாக ஒரு கேமராஸை கட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, பிரைமரி கேமராவை 16 மெகாபிக்சலுக்கு கிட்டே கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்.
அடுத்ததாக பார்க்கணுன்னா இந்த மொபைலில் 18 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இருந்துமே கூட காஸ்ட்டு கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக 10 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ் மற்றும் பவுச்சை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்படி பவுச் மற்றும் டெம்பர் கிளாஸை கொடுக்கறதுக்கு பதிலாக 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக இந்த மொபைலை வாங்கலாமா, இது ஒரு ஒர்த்தான மொபைலா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எனக்கு சைனீஸ் மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் ஃபீச்சர் வைஸ் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க மற்ற மொபைல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த மொபைலில் நல்ல ஃபீச்சர்ஸோடு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மொபைலை வாங்க நினைக்கிறவங்க இந்த மொபைலில் பாப்அப் ஆட்ஸ் வரும் அப்படின்றதையும் மைண்டில் வச்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களையும் இந்த Redmi 9 Prime மொபைலை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.